அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கோவை மாவட்டத்தை தொடர்ந்து இன்று விருதுநகரில் திமுக நிர்வாகிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கட்ரமணன் வழங்க கேட்கலாம். வெங்கட்ரமணன், வணக்கம். திமுக நிர்வாகிகளுக்கு முதல்வர் வழங்கிய அறிவுரைகள் என்ன? முழு விவரம். வணக்கம். இன்றைய தினத்தில் சென்னையிலிருந்து மதுரை மூலமாக சென்னையிலிருந்து மதுரை சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கு திமுக தொண்டர்கள் முதலமைச்சருக்கு உற்சாகமாக வரவேற்பு அளித்திருந்தனர். குறிப்பாக கன்னிச்சேரி புதூர் பகுதியில் இயங்கி வரும் பட்டாசு ஆலைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கள ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியாக விருதுநகர் சூளக்கரை பகுதியில் உள்ள அன்னை சத்யா நினைவு அரசு குழந்தைகள் காப்பகத்தில் ஆய்வின் போது முதலமைச்சரை கண்டதும் மகிழ்ச்சி பொங்க பேசிய மாணவியை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஆர்வமுடன் கேட்டறிந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினத்துல கட்சியுடைய நிர்வாகிகளோடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆலோசனையை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக இளைஞர்கள் தான் எதிர்கால விதைகள் எனவும் இளைஞர்கள் மற்றும் மகளிரை இருக்கக்கூடிய வகையில பணியாற்றுங்கள் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக ஒவ்வொரு பெண் வாக்காளர்களையும் நேரில் சந்தித்து அறிவுறுத்தல்கள் வழங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக விருதுநகரில் இருக்கக்கூடிய 7 தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் எனவும் 7வது முறையாக திமுக ஆட்சி அமைய வேண்டும் எனவும் விருதுநகர் மாவட்டத்தில் அவர் தற்போது தொண்டர்களிடையே உரையாற்றியிருக்கிறார். தொடர்ச்சியாக விருதுநகர் மாவட்டத்தில் மக்கள் பயன்பாட்டிற்காக விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.